எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பல நாட்களுக்கு பின்பு மீண்டும் உபவாச ஜபம், வேதபாடம், உபவாச ஜபம், இது தொடர்ச்சியாக சில காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். நான் ஏற்கனவே சொல்லிக் கொடுக்குற இந்த வார்த்தை மட்டும்தான் நிலைத்திருக்கும். இதில் வேற மாற்றமே இல்லை. ஆகவே கர்த்தருடைய ஜனங்கள், இப்படிப்பட்ட வார்த்தையை நீங்கள் யார் பார்க்குறீங்களோ, நீங்கள் யாராக கூட இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், இதை பார்க்கும்போது அப்படியே தள்ளிடாதீங்க. இது உங்கள் ஆத்ம சம்பந்தமானது, உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்றது, உங்கள் எதிர்கால வாழ்வுக்கு ஆசீர்வாதம். இந்த உபவாச ஜபத்தில் இப்போ நம்ம கடந்த முறைலாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் உள்ள உபவாசத்துக்குட்பட்ட விஷயங்கள், இதை தொடர் வார்த்தையாக இந்த உபவாசம் புதிய ஏற்பாட்டில் உள்ள காரியங்களை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதில் குறிப்பாக 27 புஸ்தகம் இருக்கு புதிய ஏற்பாட்டில். இந்த வேதத்தில் 27 புஸ்தகம் இருக்கு புதிய ஏற்பாட்டில். பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை என்று. பழைய ஏற்பாட்டில் 39, புதிய ஏற்பாட்டில் 27. ஆக இதில் ஒவ்வொரு புத்தகமாக முடிந்தால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த மத்தேயு சுவிசேஷத்தில் உபவாசத்தை குறித்து ஏறக்குறைய ஒரு 7-8 இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். நேராக இருக்கும், மறைவாக இருக்கும். இதில் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்ட வார்த்தைகள் தான். தொடர்ந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கிறிஸ்தவர்கள், உபவாசிக்கக்கூடியவர்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் இது ஒரு தொடர் வார்த்தையாக சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். அப்போ முதலில் இதுல ஒரு 7-8 இடத்தில் இருந்தாலும் ஒரு 4-5 குறிப்புகளை, குறிப்பா ஒரு 5 குறிப்புகளை இதிலே பார்க்க முடியும். இந்த மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல முதல் இதை விளக்கமா சொல்லி இருக்கிற, நீங்கள் புரிவதற்காக இதை சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்ய பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்து ஊழியம் செய்ய அர்ப்பணித்த அந்த நாட்களில் அவர் ஞானஸ்நானம் எடுத்து 30 வயதுல ஞானஸ்நானம் எடுத்தார். ஞானஸ்நானம் எடுத்த பின்பு ஊழிய தொடக்கம். அப்ப அந்த 40 நாள் உபவாசிக்கும் போது பயங்கரமா சோதிக்கப்படுறார். சாத்தானுடைய சோதனை. ஊழியத்தை உடைக்கணும், பரலோக திட்டத்தை உடைக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பரலோக சித்தத்தை நிறைவேற்றக்கூடாதுன்னு பல விதங்களில் பல முயற்சிகள் சத்துருவால் தூண்டப்பட்டாலும், பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு அந்த இடத்துல 40 நாட்களும் உபவாசித்து ஜெபித்தார் என்று பார்க்க முடியும். முதல் வசனத்துல பார்க்கிறோம், மத்தேயு 4ல, பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அப்போ ஒரு சோதனை ஏற்படுகிறது. சோதனை, அந்த சோதனை கட்டங்கள் யாரால் அனுமதிக்கப்படுகிறது? ஆவியானவரே கொண்டு போறார். பரிசுத்த ஆவியானவர். யாரை? மனுஷகுமாரனாகிய இயேசுவை. சோதிக்கிறவன் யார் அப்படின்னா சத்துரு. வசனம் சொல்லுது, பிசாசினால், இயேசு பிசாசினால் சோதிக்க கொண்டு போகப்படுகிற போது. 2ஆம் வசனத்துல படிக்கிறோம், அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு. வேறு ஒரு இடங்கள்ல நான் அந்த புத்தகம் வரும்போது சொல்லுவேன், உபவாசிக்கும் போதே சோதிக்கப்பட்டிருக்கிறார். ஆனா மத்தேயு சொல்லும் போது இரவு பகல் 40 நாட்கள் அவர் உபவாசம் இருந்த பின்பு. 40 நாள் உபவாசம். அதன் பிறகு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்ப ஆண்டவர் இயேசு அவர் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவர் உபவாசிக்க வேண்டிய வழிமுறையை கற்றுக் கொடுக்கிறார்.
உபவாசம் ரொம்ப முக்கியம், ஃபாஸ்டிங் பிரேயர் ரொம்ப முக்கியம். சரி, என்ன நடந்தது? 3 விதமான சோதனையை கொடுக்கிறான் பிசாசு. 3ஆம் வசனத்துல சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனா இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல். பாருங்க, முதல் சோதனை, நீ தேவனுடைய குமாரனா, நீ மேசியாவா, இனிமே பெரிய தெய்வம்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அப்படின்னா நீ ஒரு நீதான் தேவனாச்ச. கல்லு இருக்கு, எந்த நேரம் பாருங்க ஆண்டவர் உபவாசிக்கிறார். ஆத்மா பலனா இருக்கு, சரீரம் எல்லாம் பலவீனமா இருக்கு. இந்த நிலையில சோதிக்கும்படி அவன் செய்கிற காரியம், கல்லை கொண்டு வந்து இந்த கல்லை அப்பமா மாத்து, ஏன்னா நீதான் தேவனுடைய குமாரனாச்சே. சாத்தானுடைய திட்டம் பாருங்க. ரைட். அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆண்டவர் அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது. வேதத்துல சொல்லப்பட்ட வார்த்தைய உச்சரித்து அந்த சத்துருவுக்கு முதல் பதிலடி கொடுக்கிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவ வார்த்தையினால் பிழைப்பான். முதல் சோதனை. 2வது சோதனை ஒன்று என்ன பாருங்கள். அப்பொழுது அவன் என்ன பண்றான்? பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திலிருந்து கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். பிசாசுக்கும் வசனம் தெரியும். அவன் சொல்றான். திரும்ப 2வது சோதனை, மேல கொண்டு போயிட்டு நீ தாழ குதி. சங்கீதம் 91ல சொல்லப்பட்ட வார்த்தைய அவன் உச்சரிக்கிறான். இப்படிதான் எழுதியிருக்க, நீங்க கீழே விழுந்தீங்கன்னா கீழே அப்படியே குதிச்சா அவன் வந்து தூதர்களை வச்சு அப்படியே ஏந்தி கொண்டு போவாங்க அப்படின்னு. அதுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொன்னார் பாருங்க. அதுக்கு பதில் சொல்றார் 7ஆம் வசனத்துல, அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். எங்க இருக்கு? உபாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. திரும்பவும் ஆண்டவர் அந்த வார்த்தைகளை கொண்டு சத்துருவை ஜெயிக்கிறார். முதல் சோதனை, அவன் சோதனைக்காரன், தோற்று போகல, ஜெயித்தார். 2வது சோதனை, அதை படித்தோம், அதிலும் அவன் வார்த்தையை உபயோகித்தான், ஆண்டவரும் அந்த வார்த்தையை உபயோகித்தார். 3வது மறுபடியும் 8ஆம் வசனத்துல பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல், முன்ன தேவாலயத்தின் உப்பருகையில கொண்டு போன்னு சொல்றான். 2வது 3வது மலையின் மேல், மிகவும் உயர்ந்த மலை மேல கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையை அவருக்கு காண்பித்து, நீ சாஸ்தாங்கமா விழுந்து என்னை பணிந்து கொள். இவரை தான் பணிந்து கொள்ளணும். ஆனா பாருங்க சத்துரு எந்த அளவுக்கு செயல்படுறான்னு. நீ பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார். ஆண்டவர் பார்த்தார், யார் யாரை பணிந்து கொள்ளணும்? 10வது வசனம், அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே. ஆண்டுடைய வார்த்தை சொல்லி 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 3 விதத்துல சோதிக்கிறார் ஆண்டவர் இயேசு. அவைகளை தம்முடைய வார்த்தையினாலே தோற்கடித்தார். 11ஆம் வசனம், அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். இந்த வேளையில், இந்த உபவாசத்தை சிந்திக்கிற இந்த நாள்ல கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தருடைய வார்த்தையை நாம கேட்க கடமைப்பட்டு இருக்கிறோம். உபவாச ஜெபம் முக்கியம். ஆண்டவர் இயேசு இந்த மத்தேயு சுவிசேஷத்துல அவர் சோதிக்கப்பட்ட விதம், இதை ஏற்கனவே நான் சொல்லி இருந்தாலும் இதை ஒரே செய்தியா கொடுத்துட்டு, இதை போல 6 செய்தி உங்களுக்கு கொடுப்பேன். நீங்க தொடர்ந்து புரிந்து கொள்ளலாம், வளரலாம், மற்றவங்களுக்கும் சொல்லலாம். உபவாசம் முக்கியம். இதை புரிந்து வாழுங்கள். ஆண்டவர்களுக்கு விடுதலை தருவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஆமென்.